யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக ஒரு பிரச்சனையை போட்டு திருவிக்கிட்டே இருக்கிறாங்க. நடிகைகள் அம்பிகா ராதா அவர்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் அள்ளி கொடுத்துட்டாருன்னு சொல்லி நக்கல் பேசுவாங்க. யார்? எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் உண்மையிலேயே சென்னையில் இருக்கக்கூடிய இடத்தை தனக்கு மெடிக்கல் பார்த்த அந்த டாக்டருக்கு உதவி செய்ததாக சொல்லி இடத்தை எழுதி கொடுத்தது உண்மையா இல்லையா? நான் தான் இந்த காணொலியில் இன்றைக்கி பேச போகிறேன் தோழர்களே. ரொம்ப முக்கியமான காணொலி. பொதுவாக எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், எம்ஜிஆர் அவர்களுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்ட சூழலில் அவர் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அப்பல்லோ மருத்துவமனையை எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார், எம்ஜிஆர் தான் திறந்து வைத்தார். அப்போ அவர் காரணம் சொன்னார், சாதாரண மக்களுக்கு உண்டான ஆஸ்பத்திரி எல்லாமே இருக்குது, ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸ் உலகத்தில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை வேணும்னா இந்த மாதிரி பெரிய மருத்துவமனைகளும் தேவைதானே அப்படின்னு சொல்லி தான் அந்த அப்பல்லோ ஆஸ்பத்திரியை உருவாக்குனார். அப்படிப்பட்ட அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் தான் எம்ஜிஆர் ஒரு மெடிக்கலுக்கு போகிறாங்க. முடிஞ்சிருச்சு, உள்ளே போகிறாங்க. இப்போது நோயோட தீவிரம் ரொம்ப அதிகமாகி உச்சத்துக்கு போய்விட்ட நிலையில் மக்களோட கொந்தளிப்பு தாங்க முடியாமல் ஒன்றிய அரசில் அன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்கள் நேராக சென்னைக்கு உடனடியாக அப்படியே போய் நீங்கள் அமெரிக்காவில் போய் மருத்துவம் பார்க்கணும், இல்லைன்னா சிங்கப்பூர் பார்க்கணுங்கும் போது அமெரிக்காவை தேர்ந்தெடுத்து புருக்லின் மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க. ரைட்டு, அது தனியாக கதை, அது தனியாக அரசியல், அது போகட்டும் வைக்கட்டும். கம் டு த பாயிண்ட் நான் சொல்கிறேன். இப்போ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எம்ஜிஆருக்கு. இப்போ டாக்டர் கான் அவர்களுடைய தலைமையில் இந்த செய்தி போய்கிட்டு இருப்பதாகவும் அதை தவறுதலாக பொருள் புரியும்படி வச்சு நடிகைகள் அம்பிகா ராதா சரசம்மா என்பவருடைய மகள்கள் ரொம்ப உச்சத்தில் இருந்தக்கூடிய நடிகைகள் அன்னைக்கு நடிகை அம்பிகா முதல்லே வந்துட்டாங்க. நடிகை ராதாவை இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை அறிமுகப்படுத்துகிறாரு அலைகள் ஓய்வதில்லை மூலமாக. தமிழ்நாட்டில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எல்லோர் மனதிலும் இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகைகளாக உடன் பிறந்த சகோதரிகள் மாறிவிட்ட சூழலில் அந்த மருத்துவர்களுக்கு உதவி செய்ததாகவும் அந்த உதவிக்காக பிரதிபலனாக சென்னையில் இருக்கக்கூடிய இடத்தை கொடுத்துட்டதாக தான் கேலி பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் ஆளுங்கட்சி வரிசையில் முக்கியத்துவமாக, அதாவது திமுக இந்த சைடு இருந்தால் ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்க்கட்சி, திமுக அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எல்லா விமர்சனங்களை போல் இந்த விமர்சனங்களை காரி துப்புறதை போல் துப்பிட்டு போயிடுவாங்க. இது உண்மையா அப்படி என்று கேட்டால் உண்மை இல்லை என்பது தான் உண்மை. எம்ஜிஆர் மீது எத்தனையோ பழிகள் போடுவாங்க. இது எல்லா பழிகளும் அப்படியே அவர்கள் மீதும் இருக்கிறது. திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்பதால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் திராவிட இயக்கத்தையும் கல்வியறிவே இல்லாத மக்கள் வரை கொண்டு சேர்த்தது எம்ஜிஆர்னால் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேறு எவனுக்கு இதில் பங்கு கிடையாது. எல்லாம் அவர்களுடைய பங்களிப்பு. ஒரு எறும்பைப் போல, ஒரு தேனியைப் போல ஒரு பங்களிப்பு இருக்கோ அப்படின்னு சொன்னால், ஒரு மலையைப் போல நகர்த்தி கொண்டு போய் நீங்கள் அடித்தட்டு விடியா கிராமங்களில் கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தையும், தந்தை பெரியாரின் கருத்துக்களை, பேரறிஞர் அண்ணாவின் அரசியலை கொண்டு போய் சேர்த்ததன் அடிப்படையில் தான் 67 திராவிட இயக்கம் வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் தேசிய இயக்கத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தேசிய இயக்கத்தை அடியோடு அழித்தது யாருன்னு கேட்டால் எம்ஜிஆர் தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மலையின் மீது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த பெருமை அண்ணாவிற்கு தான் சாரும். அதை யாரும் பங்கு கோரவே முடியாது என்பது எப்படி உண்மையோ, இந்திய அரசியலில் மாநில கட்சி ஒன்று அரசியலுக்கு வந்தது அறிஞர் அண்ணா அவர்களால் தான் அப்படி என்கிறது உண்மையோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேசிய கட்சியை வரவே விடாமல் ஒழித்தது எம்ஜிஆர் தான். இதை எவன் பேசினாலும் அதுக்கு நான்
அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், உள்ளே போயிட்டு பார்க்கணும். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை ஒரு சிறுமைப்படுத்துவதைப் போல நடிகைகளோடு சம்பந்தப்படுத்தி மிக கேவலமாக அசிங்கமாக எம்ஜிஆர் அவர்களை வெற்றி கொள்ளவே முடியாமல் அரசியலில் அழித்தொழிக்கப்பட்ட நபர்கள். இன்னும் அண்ணாவின் வார்த்தைகளில் சொல்லப்போனால் கொஞ்சம் தவறான வார்த்தைகள் அந்த செய்தியை எடுத்துக்கிடுவாங்க. தனது பொச்சரிப்பை தீர்த்துக் கொள்வதற்கு அண்ணா சொல்லுவார், எம்ஜிஆரை தூக்கி பழி சொல்வதற்கு இந்த வழியப்படுவார். அம்பிகா ராதாவுக்கு இடத்த அள்ளி கொடுத்துட்டாப்புல. அம்பிகா ராதாவுக்கு இடத்த அள்ளி கொடுத்தா தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கலைஞர் மு கருணாநிதி மாவாட்டிக்கிட்டா இருப்பார். டேய், ஒரு தேனி கண்ணன் எழுதுகிறாரு, அவர் அன்னைக்கு லைவில் இருக்கக்கூடிய ஆள். அவர் என்ன எழுதுகிறாரு, எம்ஜிஆரோட உதவியாளராக இருந்த ஒருவர் 40,000 ரூபாய் ஒரு பதவிக்காக, அதாவது அரசியலில் அரசு பதவிக்காக 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிவிட்ட செய்தி வெளியே வருது. இந்த செய்தி எம்ஜிஆருக்கு இந்த உடனடியாக தெரிவிக்கப்பட்டு ஒரு இன்னைக்கு சட்டசபையில் இந்த பிரச்சனையை கிளப்ப போகிறோங்கிறார். யார் கிளப்ப போகிறா? எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கலைஞர் மு கருணாநிதி. இதை எதிர்கொள்கிறதுக்கு எம்ஜிஆர் வந்து போகும். இப்போ பயணப்படுற நேரத்தில் இந்த செய்தி எம்ஜிஆருக்கு வருது. சட்டமன்றத்துக்குள்ளே போயாச்சு. கேள்வி நேரங்கள் முடிந்து பேசுகிற நேரத்தில் வந்து கலைஞர் எந்திக்கிறாரு, துண்டை மாற்றி போட்டுட்டு வச்சு, இன்ன பேரில் இருக்கக்கூடிய இன்ன அதிகாரிகள் இப்படி இருக்கக்கூடிய அரசு பதவிகளுக்கு பணம் வாங்கி விட்டதாக குற்றச்சாட்டு எழுகிறோன்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கும்போது எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐ வில் ஹானஸ்ட், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் சம்பவம் நடந்திருக்கலாம், ஆனால் இந்த நொடி நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த நபர் பணியில் இல்லை, நாங்கள் தூக்கிட்டோன்றார். வேலையை விட்டு டிஸ்மிஸ், உடனடியாக நிராகரிக்கப்பட்டு தூக்கப்பட்டார், விளக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறத முக்கியமான அவர் வந்து கோட் பண்ணுறார். ஒரு உதவியாளர் 40,000 ரூபா பணம் வாங்கின செய்தி வந்து உடனடி தெரிஞ்சு சட்டமன்றத்திலேயே பிரச்சனையை கிளப்பி அதை பூதாகரமாக ஆக்கக்கூடிய அன்றைய அரசியல் சூழலில் ஒரு நடிகைகளாக இருக்கக்கூடிய கூத்தாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகைகளை வந்து மலையாளத்திலிருந்து கேரள தேசத்தவர்கள் என்ற காரணத்திற்காக நீங்கள் இணைத்து பேசி நகைப்புக்கு உள்ளாகி சிரித்த விஷயத்தை கருணாநிதி சும்மா விட்டுருப்பாரான்னு கேட்குறாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? அம்பிகா ராதா அவர்கள் வாங்கிய அந்த இடத்திற்கு பேர் வந்து ஏஆர்எஸ் ஸ்டுடியோன்னு போட்டிருக்கிறாங்க. ஏ அப்படிங்கிறது வந்து அம்பிகா, ஆர் அப்படிங்கிறது ராதா, எஸ் அப்படிங்கிறது அவங்க அம்மாவோட பெயர் சரசம்மா, அதான் ஏஆர்எஸ் கார்டன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த ஏஆர்எஸ் ஸ்டுடியோவை வந்து யார் திறந்து வைக்கிறான்னு கேட்டால் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. 2 விஷயத்துக்காக முக்கியமான பிரபல்யங்களை, முதல்வர்களை, மிகப்பெரிய நபர்களை கூப்பிட்டு திறந்து வைப்பாங்க. ஒன்று, தான் திறந்திருக்கக்கூடிய இந்த ஸ்டுடியோக்கள் மக்கள் மத்தியில் கடைக்கோடி வரை போய் சேர வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம். 2வது என்ன காரணம் தெரியுமா? பாதுகாப்பு காரணம் கருதி. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டுடியோ உருவாக்கியாச்சு, எங்களுக்கு பின்னணியில் இப்படி ஒரு நபர் இருக்கிறார் என்பது விஷயம் இல்லை, இப்படி ஒரு இயக்கம் எங்கள் பின்னால் இருக்கிறது, நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இருக்குது. அப்படி என்றால் இருக்கக்கூடிய எல்லோ ஸ்டுடியோக்களுக்கும் எல்லோ சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் திரைத்துறையினர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பது உண்மை. ஆனால் இதை எம்ஜிஆர் உடல்நலத்தோடு இணைத்து, அவர் மருத்துவரோடு இணைத்து பேசி, நடிகைகள் என்பதற்காக மிக கேவலமாக பேசியே பொய் செய்தியை பரப்புகிறார்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த இடம் யார் வாங்கியிருக்காங்க தெரியுமா? அந்த ஏஆர்எஸ் கார்டனுங்கிறது 1.25 1.25 ஏக்கர் தான் அந்த இடத்துக்கு போடுறது. அந்த இடத்தோட மதிப்பு 1000 கோடி என்று பேசுகிறாங்க நாக்கில். அப்படியெல்லாம் கிடையாது, 100 கோடி ரூபாய்க்கு உண்டான இடங்கள் அந்த இடம் இன்றைக்கி மார்க்கெட் மதிப்புங்கிறது. அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டுப்பட்டா தான் அந்த இடம், பட்டா இடம். அந்த இடம், அந்த பட்டா இடத்தை முதலில் வாங்கியவர் யார் தெரியுமா? இயக்குனர் இமயம் பாரதி ராஜா.
அப்போது அவருக்கு இன்னும் இந்த இடத்தையும் சேர்த்து வாங்கிறதுக்கு பணம் இல்லை என்கின்ற காரணத்தினால் அன்னைக்கு அம்பிகா ராதா அந்த ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அவங்களுக்காக அந்த இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா, விலைக்கு வருதுன்னு பரிந்துரை பண்ணியவரே பாரதிராஜா அண்ணன் சொல்கிறார். சரிபாதி இடம் இயக்குனர் இமயத்திட்டமும் இயக்குனர் இமயத்தால் அறிமுகம் செய்யப்பட்ட அம்பிகா ராதா அவர்களிடமும் அந்த இடம் ஒப்படைக்கப்பட்டு விலைக்கு கொடுத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்ட இடம் என்பதை ஆதாரத்தோடு வெளியிட்டாங்க. ஆனால் சமீபமும் சொல்கிறாங்க, இந்த கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு பேச ஒரு கோமாளி சோக மாதிரி இருப்பாங்க இல்லையா, பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாதவர்கள் அவதூறுகளை அள்ளி விமர்சிப்பதைப் போல இவர்களும் அப்படி இருக்கிறாங்க. இந்த நடிகைகளுக்கு இடத்த தூக்கி கொடுத்தாரே, அதெல்லாம் பார்க்கும்போது இதனால் தான் கண்ட பயர்கள்லாம் திராவிட இயக்கத்தை கேலி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஏன்டா நீங்கள் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டீங்க, யாருக்கும் உதவி செய்யவும் மாட்டீங்க, அரசியலில் உங்களுக்கு மக்களுடைய ஆதரவும் இருக்காது, இளவு வீட்டில் பிடுங்கி திங்கிற நாய்கள் போல் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள்லாம் போய் கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு திராவிட இயக்கத்தையும் கொச்சைப்படுத்துகிற வேலையைத்தான் நீங்கள் பண்ணுறீங்கிறத பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் எம்ஜிஆரை எதிர்கொண்டு அவர் மரணிக்கும் வரை வெற்றி பெற முடியாத காரணத்தினால் அதை இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய அடிவருடிகள் பேசி தன்னுடைய அரிப்பை தீர்த்து கொள்கிற வேலை இருக்கு இல்லையா, அது பச்சை துரோகம். யாருக்கு தெரியுமா? திராவிட இயக்கத்துக்கு. அதனால தான் எதிரிகள் உங்களை சிரித்து பேசுகிறாங்க. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீர்களோ அதே குற்றச்சாட்டு எதிர் சைடு உள்ள நபர் மீதும் இருக்கிறது. அது பெண்கள் விஷயமாக இருந்தாலும் சரி, இடம் விஷயமாக இருந்தாலும் சரி, ஊழல் விஷயமாக இருந்தாலும் சரி. இங்கே யார் மீது யார் கல்லை எறிவது? இயேசுநாதர் சொல்லுவார், ஒரு உபச்சாரியின் மீது எல்லாரும் கல்லை கொண்டு எரிந்து கொள்ளுகிற சூழல் வரும்போது சொல்லுவார், அந்த பெண்ணை காப்பாற்றிட்டு சொல்லுவாரா இயேசுநாதர், உங்களில் யோக்கியவான் யாரோ அவன் முதல் கல்லை எரியுங்கள்னு சொன்னாப்புல. நீங்களாம் யோக்கியனா? எரியலாமா? எரியறதுக்கு உனக்கு அந்த துணிச்சல் இருக்கா? இந்த இயேசுநாதர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, உங்களில் யோக்கியவான் யார் அவன் முதல் கல்லை எடுங்கள்னார். அந்த கேள்வியைத்தான் உங்களுக்கு வைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் அம்பிகா ராதா அவர்களுக்கு அரசு நிலத்தை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதற்கு மேலும் அவர்கள் பேசி அதை சிரித்தால் அவர்களை பார்த்து நீங்கள் காரி உமிழுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்.